அப்பா வந்து சரக்கு அடிப்பாரு எல்லாத்தையும் கழிச்சு போடுறதுதான் என்னோட வேலை. நான் வந்து ஆக்சுவலா பேசிக்கா ஒரு போட்டோ பைத்தியம். கிச்சன் நல்லா இல்லைன்னா கமெண்ட்ல திட்டாதீங்க. ஹலோ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் F&F கலாட்டாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம இந்த வீட்டில இருந்து தான் வீடியோ எடுத்தோம். அதாவது நாங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த வீடு வந்து நம்ம இன்னும் 3 monthsல வெக்கேட் பண்ண போறோம். பிகாஸ் வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வீடு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இந்த வீட்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன், வாங்க போகலாம். இதுதான் வந்து நம்மளோட ஹாலு. ஸோ இது வந்து நாங்கள் வரும்போது வந்து இங்கே எந்த திங்ஸுமே இல்லை. நாங்கள் வந்த பிறகு இந்த வீடை வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு பொருளாக இந்த வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் வந்து வாங்கினோம். ரொம்ப லக்கியான வீடுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபிஷ் டேங்க் தான் வாங்கினோம். கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ் டேங்க் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். இந்த வீட்டுக்கு வந்து இது வந்து 3வது மீன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இருக்க மீன் என்ன ஆச்சுன்னே தெரியல, அது உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சு. லாஸ்ட் மந்த் வந்து நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா பெருசாக இருந்திருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண வீடியோ போட்டு 1 weekல என்ன ஆச்சு தெரியல, ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம இப்படி நடந்தால் நம்ம கூடவே வரோம், இப்படி ஓடனா நம்ம கூடவே இருந்துட்டு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதனால அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்ட்டு உடனே வேற ஃபிஷ் வந்து நம்ம வாங்கி விட்டாச்சு. அடுத்ததான் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோன்ட்டு நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிடுவோம். அப்புறம் வந்து நம்ம அப்பா வந்து சரக்கு அடிப்பார். அந்த பாட்டிலாம் எதுக்கு வேஸ்ட்டாக போனோன்ட்டு இந்த மாதிரி அந்த பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி மணி பிளான்ட் இருக்கு நம்ம வீட்டில், அதை வந்து டெக்கரேஷனுக்காக வச்சிருவோம். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அடுத்ததான் வந்து இந்த சோஃபா வந்து நாங்கள் வாங்கினோம். எங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணி ஒன்று வளர்த்தோம். அது பண்ண வேலை தான் இந்த சோஃபாவை எப்படி கடிச்சு போட்டுருச்சு பாருங்க. அடுத்து வந்து நான் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு ஃபோட்டோ பைத்தியம். பார்த்தீங்களா, சுற்றி ஃபோட்டோ தான் இருக்கும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ வந்து அடுத்ததான் நான் உங்ககிட்ட முக்கியமா காட்ட வேண்டியது இந்த ரேக் தான். நம்ம வந்தாலே நம்ம கை சும்மா இருக்காது, வந்து எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டுருவோம்ல. ஸோ அதுக்காகவே இந்த பொம்மையெல்லாம் வாங்கி இந்த ஷெல்ஃப்ல அடுக்கி கிளாஸ் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து இங்க வந்து சின்னதா குபேரர் தாத்தா இருக்காரு அப்படின்றதுனால வீட்டுக்கு எதிர்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு குபேரர் தாத்தாவை நாங்க வந்து இங்க டெக்கரேட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததான் நம்ம வீட்டுல மெயினா காட்டுறது நம்மளோட பூஜை ரூம்னா வந்து தனியா இல்லை. ஸோ அதனால இங்க தனியா நாங்க செப்பரேட்டா வச்சுட்டோம். கிழக்கு பார்த்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளோட கிச்சன்ல வந்து நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லாவே க்ளோஸ்ல இருந்தது. ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும், ரேக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கடை வச்சிருந்தோமா, அங்க இருந்து ரேக்கை வந்து நாங்க இங்க வச்சுட்டோம். இதுல வந்து சாமான்லாம் நாங்க அடுக்கி வச்சுட்டோம். அந்த ரேக் இங்க இருந்து செவுரை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதுதான் நம்மளோட கிச்சன் நல்லா இல்லைன்னா கமெண்ட்ல திட்டாதீங்க. அடுத்து வாங்க நம்ம பெட்ரூம்குள்ள போலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது எங்ககிட்ட பீரோ கூட இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணவும் பீரோ உடஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்த ரேக்லாம் வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே வீடு பார்க்கவே வந்தோம். அது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா துணியெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம்ல அதனால. ஆனால் இன்னொன்று என்னன்னா, என் தங்கச்சி வந்து அழகாக துணியெல்லாம் இப்படி மடிச்சு வைப்பா. எல்லாத்தையும் கழிச்சு போடுறது தான் என்னோட வேலை. அதுக்கே நிறைய சண்டை வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் கழிச்சு போடுறது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்து நான் வாங்கி வச்சுட்டேன். பாருங்க, ஃபுல்லாகவே ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் இந்த வீடு ஏன் ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த பார்த்தீங்களா ஆல்ட்ரேஷன் ஒர்க் போகுதுன்ட்டாங்க. பாருங்க மேலே எப்போ கீழே உழுனே தெரியாது. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஸோ அதனால ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை, அதனால நாங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்மளும் வந்து இப்ப வீடு பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ மீண்டுமா. அடுத்ததான் வந்து நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததான் இந்த பீரோ வாங்கணும். இந்த வீட்டுக்கு வந்ததான் சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கணும். வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எம்டியா தான் வந்தோம். இந்த வீடு நிஜமாலே எங்களுக்கு லக்கியஸ்ட் வீடு தான். ஸோ இந்த பீரோ வந்து 2 ரேக் இருக்கு. அதே மாதிரி கலருக்காக தான் வந்து நாங்கள் இந்த பீரோவே வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இதுதான் எங்கள் பெட்டு. நானே என் தங்கச்சி இங்கே தான் தூங்குவோம். அப்புறம் அம்மா அப்பெல்லாம் கீழே படுத்துப்பாங்க. இது வந்து ரொம்ப சின்ன வீடு தான், இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வீடு. நீ ஊர்ட்டமா. ஒரு முக்கியமான ரீசன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம்,
அதாவது இந்த மாடி ஸ்பேஷியஸாக இருக்குது, நம்ம வந்து காத்தோட்டமாக இருக்கும். ப்ளஸ் எனக்கும் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வந்து செடி வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச செடியெல்லாம் வைக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்தோம். ஹவுஸ் ஓனர் வந்து செடி வைக்கிறதுக்குலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா செடியும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கொடியெலாம் கட்டி தொங்க விட்டோம். வெயில் அடிக்கும் போதெல்லாம் பாவம் அது வாடி வாடி போயிடும். பட் ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்தியமல்லி செடி இங்கேயே ஆல்ரெடி இருந்துச்சு. அழகாக அந்த வாசனை பூவெல்லாம் பறித்து நாங்கள் தலையிலலாம் வச்சுப்போம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஹோம் டூர். இந்த வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியஸ்ட் வீடு தான். ஸோ இந்த வீடை வந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.